ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஜிகே. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து கான்ஸ்டபிள் இன் ஆர்பிஎஃப் அண்டு ஆர்பிஎஸ்எஃப், ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா 15/4/2024, அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆகுது. இதோட க்ளோசிங் டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 14/5/2024, அதாவது நாளையிலேருந்து கரெக்டாக 1 மந்த்துக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஃபார் மாடிஃபிகேஷன், அதாவது நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது மிஸ்டேக் விட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த டைம் நம்மளால் அந்த ஃபார்ம் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு டைம் விண்டோ கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த 15/5/2024. ஸோ இதுக்கு வந்து ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி ஒரு வேளை நம்ம ப்ரீவியஸாக நம்ம எடிட் பண்ணும்போது டேட்டா தப்பாக என்ட்ரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது. ஓகே, அடுத்து வந்துட்டு டோட்டலாக இது வந்துட்டு அண்டர் லெவல் 3ல் வரும், 7th பே கமிஷனில். இப்போ இந்த போஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்ஸ்டபிள் இன் ஆர்பிஎஃப் அண்டு சிஆர்பிஎஃப். இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா V1. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 28 years. டோட்டல் வேக்கன்சிஸ், அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எல்லா ஆர்ஆர்பி போர்டோட சேர்த்து டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து நமக்கு 4208 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் எதுவும் நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லை. ஸோ நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு ஏஜ் லிமிட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 to 28 தான் ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை வந்துட்டு எனக்கு 28 ஏஜ் அதிகமாகிடுச்சு, 28க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் SC/ST கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 years இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷனே இங்கே டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 2/7/1996க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 1/7/2006க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அதேமாதிரி ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 2/7/1993க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 1/7/2006க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். ஸோ அதுதான் இந்த க்ரைட்டீரியா. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து அனெக்சர் 1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வீடியோட எண்ணில் பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது யார் யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி இதில் இருக்கவங்களுக்குலாம் 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லை SC/ST ஃபீமேல் உமனாக இருந்தீங்கன்னா 250 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்துட்டு ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி எந்த UPI பேமெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது எதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அதை டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. சாரி, அங்கே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராசஸ் டோட்டலாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதாவது நமக்கு சிஸ்டமில் வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, இது ரெண்டும் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு இதோட ஸ்டாண்டர்ட் வந்து என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். டோட்டல் டைம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 90 minutes. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு சிஸ்டம் வந்து தனியாக அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சிஸ்டமில் வந்துட்டு நமக்கு ஒரு 90 minutes, அதாவது 1.5 hour டைம் கொடுத்துருவாங்க. மொத்தம் 120 questions இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டாக எழுதுனா 1 மார்க்கு, தப்பாக எழுதுனா 1/3 நெகட்டிவ் மார்க். 1/3 நெகட்டிவ் மார்க் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, 2 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, அதில் ஒரு கொஸ்டின் கரெக்டு, ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்டானதுக்கு 1 மார்க் வந்துடும். செகண்ட் கொஸ்டின் தப்பாக இருந்ததுக்கு அந்த கொஸ்டினோட 1 மார்க்கும் அது கூட சேர்த்து 1/3 மார்க்கு, அதாவது 0.33 மார்க்கும் சேர்த்து போயிடும். அதுதான் 1/3 நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது மட்டும்தான் எக்ஸாமில் அட்டன் பண்ணணும். சும்மா வந்துட்டு எல்லாத்தையும் அட்டன் பண்ணோன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து வந்துட்டு அந்த சிலபஸை ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து. அரித்மெட்டிக்கில் வந்துட்டு நமக்கு இந்தந்த டாபிக்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் வந்து எவ்வளோ மார்க்குக்கு அப்படின்னா 35 மார்க்ஸுக்கு.
அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35 மார்க்ஸுக்கு. அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து ஒரு 35 மார்க்ஸுக்கு. ரீசனிங் என்னென்ன டாபிக் அப்படின்னா ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாக்ரஃபி, ஸோ அதுக்கெலாம் என்னென்ன டாபிக்ஸ்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு 50 மார்க்குக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அடுத்து வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனி கேட்டகரி இருக்குது. மேலுக்கு வந்துட்டு என்னென்னா 1600 மீட்டரை வந்துட்டு 4 minutes 45 seconds ஓடணும். லாங் ஜம்ப் வந்து 14 feet தாண்டணும். ஹை ஜம்ப் வந்து 4 feet தாண்டணும். இதே ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 800 மீட்டர் ரன் இருக்கும். அதை வந்து 3 minutes 40 seconds ஓடணும். லாங் ஜம்ப் வந்து 9 feet தாண்டணும். ஹை ஜம்ப் வந்துட்டு 3 feet தாண்டணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஹைட் மெஷர்மெண்ட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஹைட் மெஷர்மெண்ட் வந்து காமன் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஒன்லி ஃபார் பாய்ஸ் மட்டும்தான். ஸோ என்ன ஹைட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓபிசியாக இருந்தால் இந்த கேட்டகரி இருக்கணும், அதாவது 165 இருக்கணும் மேல்னா, ஃபீமேல்னா 157 இருக்கணும். எஸ்சிஎஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா மேல்னா 160 இருக்கணும், ஃபீமேல்னா 152 இருக்கணும், அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பாய்ஸ்க்கு பேஸ்ட் ஆன் தேர் கேஸ்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அதாவது ரன்னிங் ரேஸ் இருக்குல்ல, 1600 இல்லை 800 மீட்டர் ரேஸு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சான்ஸாக கொடுப்பாங்கன்னா, ஸோ ஒருவேளை அந்த சான்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படின்னா உங்களை எலிமினேட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் பண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலீவ் கொடுத்துருவாங்க. நீங்கள் டேரெக்டாக ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுமே குவாலிஃபையிங் நேச்சர் தான். குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்னா என்னென்னா இந்த மார்க்ஸ் வந்து நமக்கு ஃபைனல் மார்க்ஸுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணால் போதும். அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் இதில் வந்துட்டு பெருசாக கொடுக்கல. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஓபிசிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான அந்த சர்டிஃபிகேட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இதில் வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களே ஆக்சுவலாக ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நம்மளை வந்துட்டு ஒரு டேக்கு வந்து கூப்பிடுவாங்க. அன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களோட மெடிக்கல் கேட்டகரி B1 கேட்டகரி அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே வரும். B1 கேட்டகரி இன் ரயில்வே மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மேனுவலில் போட்டிருக்க எல்லா க்ரைட்டீரியாவும் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அப்படி பாஸ் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் இது வந்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸோ இந்த ரயில்வே ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப இதுவாக செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அது கரெக்டாக இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸ்ட்ரைட்டாகவே. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு கிளாஸ் போட்டிருக்கதோ, இல்லை ஃப்ளாட் போட்டிருக்கதோ, நாக் நீ இருக்கதோ, ஸ்குவிண்ட் ஐஸ், இல்லை கலர் பிளைண்ட்னஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி உடம்புல சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க யாரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் இந்த மெடிக்கல் முடிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக போஸ்டிங் ஆர்டர் வந்துடும். போஸ்டிங் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஆர்பிஎஸ்எஃப் ட்ரைனிங் சென்டரில் வந்து ட்ரைனிங் நடக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் சென்டரில் நடக்கிற ட்ரைனிங்லையும் நம்ம பாஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு போனோன்னே ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் கிளியர் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு அந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இது வந்து நான் தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், என்ன சாய்ஸஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இதில் எதுவுமே வேறு எதுவும் பெருசாக நமக்கு நோட்டபுளாக எதுவும் கொடுக்கல. இது நான் சொன்னேன் இல்லை ஆல்ரெடி, அதாவது அப்ளிகேஷன் நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னா 250 rupees பே பண்ணணும். அதாவது ஒரு கரெக்ஷனுக்கு 250. இப்போ நீங்கள் ஒரு 2 கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 500 பே பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது எதுவுமே நமக்கு பெருசாக தேவையில்லை. ஸோ ஓகே. இதில் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அந்த சர்டைன் ஏஜ் இருக்கிறவங்க, அதாவது 18 ஏஜ் இருக்கிறவங்க 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சவங்க யாராலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவரால் வேக்கன்சிஸ் பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இந்த கேட்டகரி வைஸ் வேக்கன்சிஸ், அதாவது யூஆர் இருந்தால் 1450, எஸ்சியாக இருந்தால் 536 இந்த மாதிரி அவங்கவுங்க கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் யாருக்காவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதோ, இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுதோ, யாருக்கெல்லாம் இந்த ரிலாக்ஸேஷனோ ஏதோ சம்திங் இல்லை ஒரு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நான் வந்துட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ சொன்னது போக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.